எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். நானு மட்டு முதலாளி. இந்தியா T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் ஆயிருச்சு இன்னைக்கு பாம்பேல. ஏசியா கப்புக்கு T20 ஸ்குவாடுக்கு உள்ள வந்திருக்காரு சுப்மன் கில்லு. கில்லி மாதிரி உள்ள வந்துட்டாரு. டீம்லேயே இல்லாதவர் உள்ள வந்து வைஸ் கேப்டனாகவும் வந்திருக்காரு. அக்சர் பட்டேல் தான் இதுக்கு முன்னாடி வைஸ் கேப்டனாக இருந்தார். இப்போ கேப்டனாக சூரியகுமார் யாதவ் கண்டினியூ ஆகிறாரு. டீம் வந்து சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சிவம் தூபே உள்ள வந்திருக்காரு. நோட் பண்ணுங்க. ஹர்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, அக்சர் பட்டேல், ரிங்கு, குல்தீப், ஹர்ஷித் ராணா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. இதுதான் 15. இது போக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டிராவலிங் ரிசர்வ்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பிரசீத் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக், துருவ் ஜூரல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். மட்டும் முதலாளி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் நானும் சொல்றேன் அதுக்கப்புறம். இல்ல இந்த இந்த வருஷம் முன்னாடி இந்த இங்கிலாந்து இந்தியா T20 சீரிஸ் இந்தியாவில் நடந்துச்சு. அதே ஸ்குவாட கிட்டத்தட்ட அப்படியே வச்சிருக்காங்க. அது வந்து கில்ல சேர்த்திருக்காங்க வைஸ் கேப்டனா. அது வந்து கிறிஸ்டின் வந்து இப்ப கில் வந்து இந்த காம்பினேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஓடின காம்பினேஷனை எப்படி உழப்புவாரா இல்லையா அப்படின்னு இவரை கேட்டா, அகர்கர் கேட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க துபாய்க்கு போய் அங்கதான் முடிவெடுப்போம் கில்லு ஆடுவாரான்னு. அது வைஸ் கேப்டன் ஆக்கிட்டு ஆடுவாரா, அதான் வைஸ் கேப்டன் ஆக்கிட்டு ஆடுவாரா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியல. அப்படின்னா அதுக்கு பலியாக போறது யாரு? ஜெய்ஸ்வால், சாரி அபிஷேக் சர்மாவா இல்லாட்டி அபிஷேக் சர்மா தான் பலி ஆகணும். ஆனா மட்டு சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். மட்டு அப்ப முன்னாடி பேசிட்டு இருந்தப்ப அபிஷேக் சர்மா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிச்சு. எனக்கும் அப்படிதான் தோணுது. பட் நியாயப்படி பார்த்தா அபிஷேக் சர்மா தான் பலி கொடுக்கணும். பட் இவங்க ரொம்ப ரைட் லெஃப்ட்னு போறனால சஞ்சு அபிஷேக், சாரி கில் அபிஷேக், 1 டவுன் சஞ்சு, 2 டவுன் திலக்கு, லெஃப்ட் ஹேண்ட் அவுட் ஆனா திலக்கு, ரைட் ஹேண்ட் அவுட் ஆனா கில் அவுட் ஆனா சஞ்சு அப்படின்னு வருவாங்க நான் நினைக்கிறேன். தட் மீன்ஸ் ஸ்கிப் ஸ்கை கோயிங் 1 பொசிஷன் டவுன். பட் அவங்க அதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மட்டு எதிர் அது பண்ணணும். இல்லைன்னா ஸ்கை வந்து இல்லை நான் அவ்வளோ கீழே வரமாட்டேன்னா சஞ்சுவை பலி கொடுத்துட்டு ஜிதேஷ் சர்மா பண்ணணும். அதுதான் பண்ணுவாங்க. அதான் ஆப்ஷன் வந்து திலக் வர்மா இல்லைன்னா தூக்கணும். அதான் நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து அபிஷேக் சர்மா போல் 1 ஓவர், அந்த ஜெய்ஸ்வால் வந்து இது பண்ணும்போது ஒரு 1 or 2 overs அவர் பால் பண்ணுவாரு. ஏன்னா அவங்க ஐ திங்க் ஸ்டில் தே வில் கோ வித் அந்த பழைய இது மாதிரி தான். நம்பர் 8ல அக்சர் பட்டேல். அவர் நம்பர் 8 வரலனாலும் நம்பர் 5 நம்பர் 6 வந்தாலும் அந்த 8ஆவதுல எங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் வேணும், அந்த அப்பதான் வந்து ஊபர் அக்ரெசிவா போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 5 T20 விளையாடுனாங்க இந்தியாவோட இங்கிலாந்து 5த்துலயுமே நம்ம வென்ட் வித் ஒன்லி 1 ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் ஹர்திக் பாண்டியா பிளஸ் 2 ஸ்பின்னர்ஸ். பிஷ்னா விளையாடுனாரு அந்த இடத்துல. இங்க வந்து இப்ப குல்தீப்பும் ஹர்ஷ்தீப் வந்து மோஸ்ட்லி எல்லா மேட்சும் விளையாடுவாரு. பும்ரா விளையாடுவாரு. குல்தீப் வரும் 2 பேரும் விளையாண்டா ஹர்ஷிப் பும்ரா செலக்டிவ் விளையாடுவாருன்ற. பும்ரா ஆர் ஹர்ஷிப் ஒருத்தர் தான் விளையாடுங்க. ஒமன் UAE-யோட ஹர்ஷிப் விளையாடிக்கோங்க. அந்த மாதிரி விட்டு விளையாட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஏதோ சொல்ல வந்தாரு. இல்ல தூபே இருக்காருல்ல, தூபே வந்து இன்ஜுரிஸ போட்டு ராணா உள்ள கொண்டு வந்த வேண்டியதான். அந்த பாண்டியன் கையை உடைக்கிற மீன் தானா? பாண்டியன் வழக்கமா போடுறது தானா? அதே மாதிரி ஆக்சுவலா சிவம் துபே வந்து எல்லா மேட்சும் விளையாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த 5 மேட்ச்ல. ஆமாடா, பட் தூபே அதுக்கப்புறம் கண்டென்ஷன்ல இல்ல. அதுக்கப்புறம் 2020 செலக்ட் பண்ணலன்ற டீமே இந்த ஸ்குவாட் வந்து அந்த ஸ்பாட் ஆக்சுவலா நிதிஷ்குமார் ரெட்டியோட ஸ்பாட். ஆமா. பட் ஆனா தூபே அத பெர்ஃபார்ம் பண்ணார்ல, ஒரு மேட்ச் அடிச்சாரு, அப்புறம் விக்கெட் எடுத்தார்ல. எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் 2-3 மேட்ச்ல சான்ஸ் கிடைச்சது, 2-3 மேட்ச் அடிச்சாரு. பட் அது ஓகே. இப்போ இந்த ஸ்குவாட்ல வந்து அவங்க சொன்னது வந்து வாஷிங்டன் சுந்தரா, ரிங்கு சிங்கா எக்ஸ்ட்ரா பேட்டரா அப்படின்ற. அப்ப வந்து ரிங்கு சிங் இருப்பாரா உள்ள? இருக்க மாட்டாரு தான் நினைக்கிறேன். இஸ் லைக் மோர் லைக் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன். லைக் 15th ஸ்லாட் வந்து நாங்க அகர்கர் சொன்னது வந்து அதான் வாஷிங்டன் சுந்தர் இருந்தா இருக்கலாமா இல்ல எக்ஸ்ட்ரா பேட்டரோட போலாமா? தூபே will start ahead of Rinku. Dubey is ahead of Rinku and Dubey is also a backup for Hardik Pandya சொல்ல முடியாது. ஒரு அந்த 1 ஓவர் 2 ஓவர் எக்ஸ்ட்ரா போடுறது வந்து இப்ப அபிஷேக் சர்மா வந்து வேணாம் நாங்க சஞ்சு சாம்சன் கில்லாடே போறோம்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த 1 ஓவர் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு மேபி துபே யூஸ் பண்ணுவாங்க. பட் சொல்லு இப்ப அதுதான் ரெண்டு அக்செப்டட் பிளேயிங் 11 வந்து நான் சொல்றேன். இல்லாட்டி ஒரு சாய்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து கில்லு, அபிஷேக் சர்மா, சஞ்சு, திலக், ஸ்கை 5, ஹர்திக் 6, தூபே 7, அக்சர் 8, பும்ரா 9, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப். இது ஒரு 11. நீ என்ன சொல்ற அப்படின்னா சஞ்சுக்கு பதிலாக ஜிதேஷ் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்ற.
ஆமா. முதலாளி இந்த சஞ்~ 11s பத்தி என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சன் நான் யோசிப்பான், இதை வேணான்னு சொல்லிதான்டா நான் வேற டீமே தேடிட்டு இருக்கேன். சிரிப்பின் எதிலேயே உட்கார வைக்கிறீங்களான்னு யோசிப்பான். பட் ஏய், ஆனா இப்ப அவங்க வந்து இப்போ திலக்குறமும் சூரியகுமார், அதாவது பேசிக்கா திலக்குமாரோட ஸ்கை டிசைட் பண்றதுதான். எனக்கு 5 எல்லாம் வர முடியாது, 4 வந்து நான் திலக்குறம் விட்டு கொடுத்து நான் பெருசா யோசிக்கிறேன், 5 எல்லாம் வர முடியாதுன்னு நினைச்சாருன்னா அப்ப சஞ்சு வந்து ஹேஸ் டு கோ அவுட். அவர் கூட ஜிதேஷ் சர்மா வந்தான். அவங்க அவங்க வந்து அது அபிஷேக் சர்மா 5ன்னு டிராப் பார்க்கல பண்ண வெற்றி. அவங்க என்னன்னா ஒரு ரைட் ஹேண்டர் அவுட் ஆனா அடுத்த ரைட் ஹேண்டர், அதுக்கு அடுத்த ரைட் ஹேண்டர். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா அடுத்த லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கு அடுத்த லெஃப்ட் ஹேண்டர். அதான் அப்படி அதுதான் அந்த அக்ஷர் காம்பினேஷன் பாக்குறாங்க சரிதான். பட் ஆனா அவங்க அபிஷேக் சர்மா வந்து டிராப் பண்ண முடியாது, பவுலிங் போடுறாரு, ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு எக்ஸ்ட்ராவா சந்து சாம்சனுக்கு பதிலா. ஸோ அந்த அதுவும் அதான் துபாயில ஸ்பின் ஆகும். கண்டிப்பா அவங்க வந்து சஞ்சு சாம்சன் வந்து 90% ஆடுவாரு, 10% உட்காரக்கு வாய்ப்பு இருக்கு. உட்காந்தா ஜிதேஷ். இப்ப இவங்க வந்து இப்போதைக்கு இப்ப ஹர்ஷ்தீப், ஹர்ஷித் ராணா, ரிங்கு வெளியே உட்காருவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இதுல வந்து பும்ரா விளையாடுற மேட்ச் ஹர்ஷீப் விளையாடுவாங்கன்னு மட்டும் சொல்லுச்சு. அப்பதான் திருப்பி ஹர்ஷீப் உட்கார வச்சு ஹர்ஷித் ராணா விளையாடுவாரு. இல்ல அந்த பும்ரா மட்டும் வச்சுட்டு அர்ஷித் ராணா மட்டும் வச்சுட்டு டெத்து போக முடியாது. டெத்து ஹர்திக்கும் வச்சுட்டு. ஸோ அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்பர் 8ல அர்ஷித் ராணா விளையாடுறது. இல்லடா அப்பனா அக்ஷர் உட்கார தூபேக்கு மாதிரி பதிலா இருக்கும்டா, அது வாய்ப்பு இல்லை. தூபேக்கு ஆல்ரெடி தூபே தான் உட்கார வைக்கணும். அப்ப பேட்டிங் தூபேக்கு பின்னா சொல்றேன். அப்ப அக்ஷர் 7, ஹர்ஷித் ராணா 8. அது ஒரு ஆப்ஷன். பேட்டிங் தின்னாகும், அது எடுக்கலாம். அந்த ஆப்ஷன் எடுத்தா அது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பெட்டரா இருக்கு ஆக்சுவலா. ஆனா அவங்க வந்து பேட்டிங் ஹெவியா தானே போறாங்க. மேபி இந்தியன் பிச்சர்ஸ் ஓகே, மேபி அங்க பிச்சர்ஸ் கொஞ்சம் திடீர்னு சீம் ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, கிராஸ் இருந்துச்சுன்னா தே கேன் கோ ஃபார் த 3 பேசர். ஐ மீன் இன்க்ளூடிங் ஹார்திக் சொல்றேன். இதுல வந்து அவங்க மெயினா இப்போ மிஸ் அவுட் ஆனது அப்படின்னு யோசிச்சோம்னா, அதான மிஸ் அவுட் ஆகுதுன்னு சொல்றதை விட வேற யாரையும் அவன் ஜகத்த சொன்ன மாதிரி வேற யாரையும் இறக்க இடம் இல்லை. 5 பேர் தான் வைக்க முடியும். இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம வந்து கில்லு பெட்டர்னு சொல்லுவோம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதான் ஜெய்ஸ்வால் பெட்டர்னு நான் சொல்லுவேன். கில்லுக்கு எந்த வகையிலும் குறைஞ்சு போடன்னு தான் நான் சொல்லுவேன். பட் தென் அது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஃபேர் இனஃப். அதே மாதிரி தான் ஐயர் நீ சொல்லுவேன், அதே நானும் சொல்லுவேன். பட் அவங்க வேற ஏதாவது ஒரு இருக்க டாப் இவங்களுக்குலாம் அடிதடியா இருக்குல்ல. வேர்ல்டு வைடு பார்த்தேன்னா இப்போ கில்லு வந்து அவர் T20 விளையாடுவார், ஸ்கோர் பண்ணுவார். பட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் செட்டில் டைம் ஆவார். அந்த டைம்ல அவுட் ஆயிட்டாருன்னா லூசிங் மேஜர் விக்கெட் ஒன்னு. ப்ளஸ் அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது கிடையாது. மற்ற ஓப்பனர்ஸ், இன்டர்நேஷனல் ஓப்பனர்ஸ் எல்லாரோடையும் கம்பேர் பண்றப்ப வி ஆர் லேகிங் இன் தட். அந்த ஸ்ட்ரைக் ரேட் பிரேக் பண்ணது வந்து சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் they gave high strike rate. அதனால மிஸ் ஆனாலும் we were able to score heavily. ஆனா இப்ப கில் வந்து ஒரு ஆங்கர் ரோல விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா தென் அது எப்படி போகும்னு தெரியல. திருப்பி நம்ம பழைய கதைக்கு போறோமா? அதுதான் நான் கேக்குறேன். நான் 8 வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் தேவைன்றீங்க, எதுக்கு? அப்பதான் எல்லாரும் அடிக்க முடியுங்கிறீங்க. அப்ப எதுக்கு ஆங்கர் எடுத்தோன்னே இறக்குறீங்கன்னு கேக்குறேன். அப்ப விராட் கோலி விளையாடிட்டு போயிருக்கலாமே, அவர் ஃபிட்டா தானே இருக்காரு. கஷ்டமான பேச்சுதான். இதே ரன்னா கில் அடிக்கிறது அவரும் அடிப்பாரு. இன்னும் இது எந்த வகையும் குறையல, இன்னும் பெட்டர் தான் அவரு. I mean IPL ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா he has a better record than Gill. அப்ப கோலியா ஆடி இருக்கலாமே. IPL பார்த்தா நிறைய பேர் பெட்டர். எல்லாருக்கும் தெரியும் கில் வந்து I mean as good as a player he is, T20 செட்டப்ல மத்தவங்களோட ஐபிஎல்ல குறைச்சலே இல்லாம 500 ரன் அடிச்சு தேத்திடுவாரு. அதுல குறைச்சலே கிடையாது. நல்ல பிளேயர் தான், அதெல்லாம் ஒன்னும் இது இல்ல. 7 மேட்ச் அகமதாபாத்ல அடிச்சிருவாரு. பட் தென் அடிச்சு ஆடணும். மேபி அவர் கேமை சேஞ்ச் பண்றாரா என்னன்னு தெரியல. பட் அந்த யார் வேணா எடுக்கலாம். பட் தே டிசைடட் கில் எல்லா ஃபார்மெட்டும் விளையாட போறாரு. அவர் கேப்டன் இப்ப இதுல கேப்டன் ஆயிட்டாரு, அதுல கேப்டன் ஆக்கிடுவாங்க, இதுல வைஸ் கேப்டன்றப்போ அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. இதுல தப்பு ரைட் எல்லாம் கிடையாது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளவுதான். கம்பீர் வந்து கோச் ஆகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்ரியில வந்து அது கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல வந்து டிவில வந்து சொல்லியிருக்காரு, ஜெய்ஸ்வால் வந்து டீம்ல மட்டும் இல்ல வேர்ல்ட் கப்ல இருக்கணும், எல்லாத்துலயும் இருக்கணும் T20 ஸ்குவாட்ல அப்படின்னு சொன்னாரு. பட் ஆனா இப்ப கில்லோட ஜெய்ஸ்வால் வந்து T20ல வந்து எனி டே ஜெய்ஸ்வால் இஸ் a better option than Gill. Maybe they can think about not disturbing the opening partnership and playing Gill at number 1, number 3. அத சொல்றது. இன்னும் பவர் பிளேக்கு அப்புறம் வந்து அததான் சொல்றேன், இன்னும் ட்ரைங் தான் சொல்றேன். அந்த மாதிரி யோசிக்கலாம். பட் இதுக்கு ஆக்சுவலா அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் would have been Shreyas Iyer. 3-4-5 Shreyas Iyer would have been. சரி, நீங்க ராகுல் என்னன்னு சொல்லி சைட்லைன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஓவர் ரேட்டட் தானே. அதே கில்லுக்கு அப்ளை பண்ணலாம்ல, அது பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. இப்ப சாய் சுதர்ஷன் அப்ப என்ன எந்த வகையில குறைஞ்சிட்டாரு?
அவர் இப்பதான் அடிச்சிருக்காரு. அவர் கில் வந்து கேப்டன். இருக்குல்ல வெற்றி. அவரோட சக்சஸ் ஸ்ட்ரைக் ஆரஞ்சு கேப். அப்புறம் நான் ஸ்ட்ரைக் ரேட் பெட்டர் ஆரஞ்சு கேப் ஹோல்டர் இல்ல ஆக்சுவலா டெக்னிக்கலி பார்த்தனா. அப்படிலாம் நம்ம யோசிச்சோம்னா நம்ம நான் எப்படி பார்த்தா இவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங் இறக்கணும். பட் அது நடக்காது. இப்போதைக்கு இது சாய் சுரேஷ்லாம் இடம் இல்லை. இப்போதைக்கு வந்து அபிஷேக் சர்மா, கில்லு, சாம்சன் 3 பேர்ல யாரும் 2 பேர் ஓப்பனிங் இறங்க போறாங்க. சாம்சனே வந்து இப்ப இருக்கிறது காரணம் கீப்பர் தான். இல்லன்னா என்ன சாம்சனை வெளியே உட்கார வச்சு ஈஸியா ஜெய்ஷோல கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அகர்கர் சொன்னதை பார்த்தா we have good 3 players இந்த டாப் ஆர்டர்னாரு. ஆனா குட் 3 பிளேயர்ஸ் இந்த டாப் ஆர்டரை விட அவர் 2 பிளேயர் தான் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் எதை கேட்டாலும் துபாய்க்கு போய் முடிவு பண்ணுவாங்க, துபாய்க்கு போய் முடிவு பண்ணுவாங்கன்னு இருக்கு. கில்லா சாம்சனா அலாங் வித் அபிஷேக் சர்மான்ற மாதிரி இருந்துச்சு. அபிஷேக் சர்மா ஃபார் ஷூர். அபிஷேக் சர்மா இருக்கிறாரு. கில் ஆர் சாம்சன் அப்படின்னா என்ன கீழே வந்து அந்த இன்னொரு ஸ்பாட்ல சாம்சனா இல்ல எதுவான் தான் ஜிதேஷ் சர்மாவா எனக்கு என்னமோ. ஆனா கம்பீர் வந்து 24க்கு அப்புறம் ஜிதேஷ் சர்மா ஆடல. ஆனா கம்பீர் வந்து கேரண்டி கொடுத்திருந்த சாம்சனுக்கு, நீ அவுட் 24 மேட்ச் அவுட் ஆனாலும் நான் உனக்கு பேக் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னப்பதான் இவர் அடிச்சார். சோ அதே பேக்கிங் இன்னும் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து அங்க துபாய் போனதான் தெரியும். அதுவும் இல்லாம அகர்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து டீம் எடுக்கிறாங்க. அங்க போய் பிளேயிங் 11 டிசைட் பண்றதுக்கு இவங்க எல்லாம் எடுத்த டீம்ல தான் ஹர்ஷ்தீப் ரொம்ப நாளா இருந்தாரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருந்தாரு, அங்க டெஸ்ட் மேட்ச்ல இருந்தாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு மேட்ச் கூட விளையாடாம வச்சிருந்தாரு. ஸோ டீம்ல வந்து மேபி ப்ரெஷர்னால அவர் ஓகே சொல்லியிருக்கலாம். அங்க போய் 11 என்ன செலக்ட் பண்றாரோ அவரு அது கம்ப்ளீட்டா வேற கூட இருக்கலாம். ஆமா ஆமா. ஆனா நான் மீடியா ரிப்போர்ட்ஸ்ல ஏதோ படிச்சது வந்து வாய்க்காடு தகராறு வந்து ஐயருக்கும் அகர்கருக்கும் அதான் மும்பை வாய்க்காடு தகராறுன்னு நினைச்சேன். பட் ஐ டோன்ட் நோ. பட் இல்லைன்னா ஐயர் ஸ்ரேயாஸ் ஐயர் கன்சிடர் கூட பண்ணலாதுக்கு வந்து வேற ரீசன் ரிசர்வ்ல கூட இல்லையே. பராகும் நம்பர் 4 தான் விளையாடுவாரு. பராக் பதில் அவரும் என்ன எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஜெயிக்கிறதுல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்தாரு. அவர் கன்சிடர் கூட பண்ணல. ஐபிஎல் ஸ்கோர் அடிச்சார், அதுவும் கன்சிடர் பண்ணல. மனுஷன் அப்ப அடுத்து இன்னும் வெக்ஸ் ஆயிட்டு அடுத்து என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பாப்போம். அதுவும் டவுட் தான். டெஸ்ட் மேட்ச் டவுட் தான். இப்ப இன்னொரு நான் என்ன பாக்குறேன்னா, ஹர்திக் வந்து கேப்டனா இருந்தார் நாட் லாங் அகோ இன் T20ல அண்ட் நல்லா தான் பண்ணாரு. he was seen as a leader and he likes to be a leader, he likes to be in the limelight. பட் கம்பீர் வந்ததுல இருந்து அவருக்கு எந்த லீடர்ஷிப் ரோலுமே கிடைக்கல. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அவர் இருக்கிற ரோலுமே வந்து இட் இஸ் டிமினிஷிங். அவர் வந்து ஓவர் ஃபுல் கோட்டா கொடுக்கறது இல்லை, பேட்டிங்கும் கீழே தான் வராரு, அவரை ப்ரமோட் பண்றதே கிடையாது ஒரு மேட்ச் கூட. அது மாதிரி ஐ கிளியர்லி சி ஹர்திக் கெட்டிங் சைட்லைன்டு, எஸ்பெஷலி இன் T20. மற்ற ஃபார்மேட் அவர் இது பண்ணிக்கிறதும் இல்லை. அவர் ஏற்கனவே ஸ்டார் கல்ச்சரை என் பண்ணணும் அப்படின்னு வேற ஒரு குரூப் இருக்கு. ஹர்திக் லைக்ஸ் டு பி அ ஸ்டார். அது அவரு தப்பா என்னன்னு தெரியாது. அவர் இஸ் டூயிங் வெல், இஸ் பீயிங் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. பட் இஸ் கிளியர்லி பீயிங் சைட்லைன்ட். இல்ல அது வந்து T20ல அவங்களால பண்ண முடியல. ஏன்னா 2வது பேசரா விளையாடலாம் அப்படின்ற ஆப்ஷனால் இல்லைன்னா பண்ணியிருப்பாங்க இன்னும். பட் T20ல பண்ண முடியாது இப்போதைக்கு இருக்கிற இதுல. வேற யாரும் எவ்வளோ ட்ரை பண்றாங்க, எதுவும் பண்ண முடியல. ஒன் டேல கூட ஐ மீன் இந்தியாவில் விளையாடலாம் ஓகே, பட் இஸ் a வெரி குட் ஆப்ஷன் தான். ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஸ்கில் செட்டுக்கு வேற ஆள் கிடையாது. இப்போ அதான் நிதிஷ்குமார் ரெட்டி ப்ராஜெக்ட் நடந்துச்சு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவரும் இன்ஜுரி ஆயிட்டாரு. பட் ஸ்ட்ராங்கா அந்த ப்ராஜெக்ட் பண்ணது காரணமே ஹர்திக் சைட்லைன் பண்ணணும்னு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராப்ளி. ஆனா அந்த ரோல் அவர் ரெப்ரைஸ் பண்றாரு. பட் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இன்னும் டைம் இருக்கு டெவலப் ஆகிறதுக்கு. ஹர்திக் பாண்டியா வந்து சார் டேலண்ட் தான். அந்த இது வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். அதான் அந்த ஸ்கில் செட் தான். இதே ஒரு பேட்டரா இருந்தானா, எவ்வளவு நல்லா பேட்டரா இருந்தாலும் நேரம் உட்கார வச்சிருப்பாங்க. இன்னும் மட்டும் அப்படித்தானே. அந்த ஸ்கில் செட் இப்ப ஜடேஜா ரிட்டையர் ஆயிட்டாரு. இல்ல நம்ம வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியால ஏதாச்சும். இப்ப வந்து சுந்தர் வெளியே இருக்காரு, பிரசீத் வெளியே இருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐபிஎல்லோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். சொல்லு. இல்ல பிரசீத் வந்து ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் அதுக்கு முன்னாடி பெருசா எதுவும் இன்ஜுரி இருந்து வந்தாரு, பெர்ஃபார்ம் பண்ணல. டெஸ்ட் மேட்சும் கொஞ்சம் ஸ்பொராடிக்கா தான் இருந்தாரு. அது பார்த்துட்டு டெஸ்ட் மேட்சுக்கே வந்து நீ எடுக்கிறதுக்கு லாஸ்ட் மேட்சுக்கு இப்படியே வேற ஆப்ஷன் இல்லாம எடுத்தீங்க. இல்லாட்டி எடுத்திருப்பீங்களா நீங்க டெஸ்ட் மேட்ச் கடைசி மேட்சுக்கு? அவரை பும்ரா இதாச்சுன்னு சொல்லி எடுத்தீங்க. அதே மாதிரிதான் இவர் வந்து ஐ டோன்ட்
திங்க் இன்னைக்கு இப்ப எடுத்தது காரணம் வந்து அவர் பர்பிள் கேப் ஹோல்டர்னால எடுத்தீங்க, இல்லாட்டி அவர் கூட இன்னைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல சிராஜ் ஒரு அதோட ரெஸ்ட் மெயின் கிடைச்சிருச்சு. என்னன்னா கண்டினியூட்டின்னு இருக்கு. ஏற்கனவே வந்து லாஸ்ட் 5 சீரீஸ்ல வந்து அடுத்த பேச டெஸ்ட் மேட்ச் T20 கொண்டு வந்தது அர்ஷித் ராணா தான் கொண்டு வந்தாங்க. அவரும் அந்த ஒரு மேட்ச் துபே கோல் விளையாடின மேட்ச் வந்து விக்கெட்லாம் எடுத்தாரு. அண்ட் ஹீ பிரிங்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஸோ ஹீஸ் அட்லீஸ்ட் இந்த இதுல ஆர்டர் ஆஃப் திங்ஸ்ல அவர் ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு. மேபி இன்னொரு சான்ஸ் கொடுக்காம டக்குன்னு இல்ல பிரசித் கிருஷ்ணா இந்த ஐபிஎல் நல்லா விளையாட்டாருன்னு லைக் லீப் ஆஃப் பண்ண முடியாதுல்ல. அண்ட் இன்ஜுரி வைஸ் வந்து பெருசா எதுவும் இல்லை. ஸோ அதனால அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் ஐ திங்க் ஒரு பேஸ் பவுலர் தான் மோஸ்ட்லி விளையாடுவாங்க. ஸோ அதனால அண்ட் ஹீ பிரிங்ஸ் தட் பேட்டிங் லைன் அப் ஆப்ஷன். அவர் 8க்கும் விளையாட ஓடலாம். பட் ஆனா 8ல வந்து குல்தீப், பிரசீத், வருண் சக்கரவர்த்தி அப்படின்லாம் போக முடியாது நம்மளால 4 இதை வச்சு. ஸோ அந்த ஆப்ஷனுக்காக ஐ திங்க் ஹர்ஷித் ராணா வில் பி ப்ரிஃபர். ஃபேர் எனஃப். சரி, சிராஜ் ரெஸ்ட் அது ஓகே, ஒரு வகையில சந்தோஷம் தான். அவ்வளோ பால் போட்டிருக்காரு, அவருக்கு ரெஸ்ட் தேவைதான். பட் அந்த மாதிரி ரெஸ்டா இல்ல அவரு எப்படியா இருந்தாலும் விளையாண்டுக்க முடியாது அப்படிதானே? அவரு கண்டென்ஷன்ல இருந்திருந்தா அவர் அந்த அடிஷனல் சப்பா தான் இருந்திருப்பார். அவர் ஸ்குவாட்ல இருந்திருக்க மாட்டாருன்னு தோணுது. ஸ்குவாட் வந்து இவங்க பேசிக்கா அந்த பிரைமரி ஸ்குவாட், அந்த இங்கிலாந்து இந்தியா ஸ்குவாட் அதை பேஸ் பண்ணி அப்படியே வச்சு கொண்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லையும் மற்ற இதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. அதோட கன்டினியூ பண்ணுவோம். கில் வந்து 2024 கடைசியாக அந்த ஐடிபி சாரி T20 மேட்சஸ்ல வந்து வைஸ் கேப்டன் இருந்தார். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் பேக் ஹிஸ் ரோல் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அதனால நம்ம தான் ஜிம்பாப்வே சீரீஸ்ல கேப்டனாவா வைஸ் கேப்டனா? அதுக்கப்புறம் ஸ்கையோட ஆடுறப்ப ஒரு சீரீஸ்ல வைஸ் கேப்டனா இருந்திருக்காரு. ஸ்ரீலங்காவோட ஆடுறதுன்னு தெரியல. பட் அந்த டைம்ல வந்து அவர் பேசிக்கா வைஸ் கேப்டனா இருந்ததுனால இப்பயும் அதே ரோட திருப்பி அவர் எடுத்துக்கிட்டாரு. நம்ம ஒன்றும் பெருசு, நம்ம வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம கில்ல வந்து சேர்த்து விட்டு டீமை குழப்பறோம் நம்ம சொல்றோம். அவங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல இதுதான் ஒரிஜினல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதான் வந்து T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் டீம் கிடையாதுன்னு என்ன தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பிஜிஎம் போட்டு அந்த இது போட்டுருவாங்களா, ஃபிளாஷ்பேக் இது. ஓகே, சரி, கில் வராம இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐநோ இப்போ வந்து ஜெய்ஷ்வால்ல வந்து சொல்றாங்க அவர் ஏன் வந்து அவர் எடுக்கலன்றதுக்கு சொல்றாங்க. அபிஷேக் சர்மாக்கு கொடுத்தாங்க சான்ஸ் நடுவில் அந்த ஜிம்பாப்வே சீரீஸ் வந்து எல்லாரும் ரெஸ்ட் பண்ணிட்டு அவர் பயங்கரமா அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தானே இப்போ சொல்லணும். அவங்க கில்ல கொண்டு வரதுக்கு உள்ள இருக்கிறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. யூ ஹேவ் டு சிட் அவுட். வைஸ் கேப்டன் ஆக்குறதுக்காக அவர் விளையாடணும்னு அவசியம் இல்லை. இப்பயும் சொல்றேன், தேர்ஸ் a குட் சான்ஸ் he might sit out. அதுதான் பண்ணணும்ன்ற நான். உள்ள வர்றது ஸ்குவாட்ல வர்றது ஓகே, உள்ள வர்றதுக்கு வந்து எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் சேஞ்ச் பண்ணணும்? அது நீ நினைக்கிறடா, அவங்க அப்படி நினைப்பாங்களான்னு தெரியல. இல்லடா, திலக் வர்மா 2 செஞ்சுரி ரொம்ப நல்லா பண்ணாரு. சூரியகுமார் யாதவ் எடுக்க முடியாது. அபிஷேக் சர்மா நல்லா பண்ணியிருக்காரு. சாம்சன் ஆக்சுவலா கொஞ்சம் ஃபார்ம் இல்லை. லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் 2 டக் என்னமோ இருந்துச்சு. அப்படிதான் ஆரம்பிச்சாரு. பட் நடுவில் ஒரு 3 செஞ்சுரி என்னமோ அடிச்சாரு. ஸோ எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணும் போது இப்போ வந்து ஜெய்ஸ்வால் சொல்றது தான் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க, யாருக்கு பதில் கொண்டு வரணும். அதே மாதிரி ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு கில் ஓகே ஃபைன், லெட் ஹிம் ஸ்டே அவுட் சைட். அது என்ன நமக்கு இப்ப தெரியாதுல்ல, நம்மளுக்கு போக போக தான் தெரியும். துபாய் போனாதான் தெரியுமா? துபாய்க்கு போனதான் தெரியும். அப்படி சொல்றாங்கனாலே அப்படிதான் முடிவு பண்ணிட்டாங்க. சரி பாப்போம். கம்பீர் கடைசியில என்ன பண்றதா இருக்கு பாப்போம். ஆமா, அதனால எல்லாமே துபாய் போனா தெரியும். ஸோ ஃபைனலா இதான் ஸ்குவாட். ஆனா நந்தலஸ் நமக்கு இருக்க ரிசோர்ஸ்க்கு இப்போ 3 டீம் எடுக்கலாம், அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த டீம் ஃப்ரம் தேர் பெர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் டீம் தே புட் ஆன் இது இன்டு த ஃபீல்டு. ஸோ அதனால ஸ்ட்ராங் டீம் தான், நத்திங் டு இது அதில் மறுக்கிறதுக்கே இல்லை. கண்டிப்பாக ஏஷியா மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது இட் ஹேஸ் டு பி த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அண்ட் தே வில் டெஃபினெட்லி டூ இட். இது நம்ம டிஸ்கஷன் தான், வாட் எவர் பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இது இப்போ என்ன இந்த 20 தவிர வேற யாரும் உள்ள வரலாம்? ஐ மீன் ஆப்வியஸ்லி ஸ்ரேயாஸ் ஐயர், வேற யாரை இவங்க இது பண்ணிருக்கலாம்? சாய் சுதர்ஷன், ஸ்ரேயாஸ் ஐயர். பந்த் வந்து இன்ஜூர்ட் இல்ல, பந்த் இன்ஜூர்ட் தானே. பந்த் இருந்திருந்தா அவர் பேக். சரி, இப்ப பந்த் அவைலபிளா இருக்கா கிடையாது இனிமே அப்படின்ட்டாங்க. இல்ல, பந்த் அவைலபிளா இருந்தா யாரு ஜிதேஷ் சர்மாக்கு பதிலா அவர் எடுத்திருப்பாரா இல்ல ஜிதேஷ் சர்மா கண்டினியூ பண்ணிருப்பாரா? அந்த ஒரு ஸ்பாட் தான் வெற்றி. இல்ல இப்ப பந்த் அவைலபிளா இருக்கான்னு வச்சுக்கோ. பந்த் அவைலபிள் தான், இடம் இல்லையே, தூபே ஸ்பாட் தான். இல்ல ஜிதேஷ் சர்மாக்கு பதிலா இப்ப பந்த் ஃபிட்டா இருந்தால் ஜிதேஷ் சர்மாக்கு பதிலா அவர் எடுத்திருப்பாங்களா? எடுத்துட்டு பந்த் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டர் லோவர் டவுன் தி ஆர்டர் வேணும்னு பாக்க. விப்ரஜ் நிகம்
விப்ராஜ் நிகம் கொண்டு வந்திருக்கலாம். வெரி குட் பிக் தான் அது. ஆனா முக்கியமான அவருக்கு பாயிண்ட் என்ன, அவர் பவர் பிளேல போடுவாரு. விப்ராஜ் நிகம் கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி அது அடுத்த சீரீஸ்ல ஏதாச்சும் மேபி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இப்போதைக்கு வாஷிங்டன் சுந்தர் தானே இருக்காரு அந்த இதுல. விப்ராஜ் நிகம் கண்டிப்பா அது நல்ல கால் தான் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா. அப்புறம் இந்த இவங்க யாருமே எடுக்கல, இந்த கலீல், தேஷ்பாண்டே, 3 பாஸ் பவுலர்ஸ் தான் எடுக்கணும்ன்ற போது இதுக்கு மேல ஒன்றும் சிராஜ் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேல வெளியே இருந்து கொண்டு வரது கஷ்டம் தான். அப்போ அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணியாச்சு. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இவ்வளோதான் பெஸ்ட் பாசிபிள் டீம் அவங்க எடுத்துட்டாங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. மற்ற இதையும் நம்ம அசஸ் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். டீம் இஸ் ஸ்ட்ராங், குட் இனஃப் டு வின் த ட்ராஃபி. இன்னும் வேற யாரையும் எடுத்துக்கலாம் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு வி ஷுட் லுக் அட் எவ்ரி பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இந்த கான்வர்சேஷன். பாய்ஸ், நீங்களும் உங்களுடைய இதை சொல்லுங்க, வி கேன் க்ளோஸ். இனிமேட்டு ஏஷியா கப் T20 தான் இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு 2 டீம் கொடுக்க சொல்லுங்க. அப்பதான் கரெக்டா ஈவனா இருக்கும். வாஸ்தவமான பேச்சு. ஆனா அது அப்புறம் பாகிஸ்தான் சண்டைக்கு வருவாங்க. ஸோ எனிவே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் இன் திஸ் எபிசோட். உங்களோட பிளேயிங் லெவனையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. வில் பி பேக் வித் த ஃபர்தர் வீடியோஸ். சைனிங் ஆஃப் யுவர் ஆர்டிஸ்ட் ஸ்குவாட். பை.